நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் சனிக்கிழமை தோறும் சில உபதலைப்புகளில் எனது சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைய தினம் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை கூறி அதை ஒட்டிய எனது சிந்தனையை பகிர விரும்புகிறேன். இயேசு கப்பர்நாமுக்கு வந்த பொழுது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு, ஆம் செலுத்துகிறார் என்று பதில் சொன்னார். இந்த 2 டிராக்மா என்று சொன்னால் இதை கோயில் வரி, டெம்பிள் டேக்ஸ் என்று சொல்வார்கள். பின்பு வீட்டுக்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? அதாவது சீமோனுடைய அபிப்பிராயத்தை இயேசு கேட்கிறார். இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடம் இருந்தா இல்லை மற்றவரிடம் இருந்தா என்று கேட்டார். அதற்கு பேதுரு, மற்றவரிடமிருந்து தான் என்று பேதுரு சொன்னார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல என்று சொன்னார். இயேசு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களை நன்கே பயன்படுத்தி ஒரு ஆழமான செய்தியை உறுதியாக சொல்லுவார். அது அவருடைய ஞானம். இங்கு வரி பிரச்சனை, கோவில் வரி என்று சொல்லி டெம்பிள் டேக்ஸ், அது உங்களோட போதகர் செலுத்துகிறார் என்று கேட்கிறார்கள். அவர் செலுத்துகிறார். ஆனால் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த வரியை எல்லாரிடமும் எடுக்கிறார்களா இல்லை ஒரு சிலரிடம்தான் எடுக்கிறார்களா? அதான் கேள்வி. ஒரு சிலரிடம் என்பதுதான் பதில். ஆகவே அது அநீதி. இப்போ எங்கள் நாட்டுக்கு இதை நாங்கள் உருவகித்து சொன்னால், எங்களுடைய மேல்மட்டத்தில் வாழும் அரசியல் தலைவர்கள், பெரிய வணிகர்கள் எல்லோரும் இந்த நாட்டு வரியை கொடுக்கிறார்களா? முறைப்படி கொடுக்கிறார்களா? எத்தனை பேர் அதை ஏமாற்றுகிறார்கள்? அது மட்டுமன்றி இந்த வரிப்பணத்தை சுரண்டி எடுத்து சுகபோக வாழ்க்கையை வாழும் அரசியல்வாதிகளை பற்றி அண்மையில் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். மக்கள் பணம். ஆனால் இவர்களை அடையாளம் கண்டாச்சு ஒரு அளவுக்கு கண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்டிக்கப்படவில்லை. ஏன்? இதுவரை இல்லை. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்ட பின்னர் கூட இவர்களுக்கு ஆதரவளிக்கும் மக்களும் இந்த நாட்டில் வாழுகிறார்கள். தெரிந்தும் திரும்ப திரும்ப இவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு தெரியாதா இது எங்கள் பணம், இது எடுக்கிறார்கள்? ஒருவேளை அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கலாம். அந்த சலுகைக்காக தங்களையே விட்டு விடுகிறார்கள். அநீதி. இந்த நாட்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தவன் தான் நான் சொல்கிறேன், அநீதி தாண்டவம் ஆடுகிறது பல வகையில். இன்றைக்கு குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். ஹோலி மேரி அலைவரிசையிலும் சொல்லியிருக்கிறேன். யாழ் மறைமாவட்ட வார ஏடான காவலனிலும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய கருத்தரங்குகளிலும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு வந்திருக்கிறது. அதாவது, எங்கள் கோவில்களில் ஒலிபெருக்கிகளை போட்டு, அதுவும் திருவிழா வரும் பொழுது பல ஒலிபெருக்கிகள், ஒரே சத்தம். ஆகவே அந்த சூழலில் வாழும் நோயாளிகள்,
அந்த சூழலில் வாழும் வயோதிபர்கள், அந்த சூழலில் வாழும் பாடசாலை கல்லூரி மாணவ மாணவியர்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த சூழலில் வாழும் ஆழ்மௌன தியாகிகள் எல்லோரையும் குழப்புகிறார்கள். அப்படி குழப்ப இவர்களுக்கு உரிமை இல்லை. உன்னுடைய செபத்தை, உன்னுடைய வழிபாட்டை கோவிலுக்குள் வைத்திரு. எதற்காக வெளியால் ஒலிபெருக்கிகளை போட்டு சத்தம் போடுகிறீர்கள்? அதுவும் உரத்த சத்தம். இதை பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்லுவார்கள். ஒலி மாசு சூழலை பாதிக்குது, மக்களை பாதிக்குது. உங்களுக்கு யார் இந்த உரிமை தந்தார்கள்? இது பாரம்பரியமாக கடந்த பல வருடங்களாக செய்து கொண்டு வர காரணத்தினால கோவிலுக்கு கோவில் போட்டி போட்டுக்கொண்டு சத்தத்தை கூட்டுகிறார்கள். செபத்தை கூட்டவில்லை, சத்தத்தை கூட்டுகிறார்கள். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கு கூறுவதற்கு ஒரு காரணம், அண்மையில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருள் திரு ஜெபரட்னம் அவர்கள் இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார். இது தவறு, இது மக்களை குழப்புறது, இது சிவம் அல்ல. அத்தோடு அவர் நின்று விடாமல், இப்படி செய்பவர்களை செய்யக்கூடாது என்று நாங்கள் கூறியும், ஒரு மாநாட்டில் தீர்மானம் எடுத்தும் இன்னமும் சிலர் செய்து கொண்டு வருகிற காரணத்தினால் அவர்களை காவல்துறைக்கு அறிவியுங்கள் என்று சொல்லிட்டார். ஒரு உறுதியான ஒரு செயல். அதை நான் வரவேற்றேன். சில வேளை தமிழில் சொல்வார்கள், குட்டப்பட்டாலும் மோதிர கையால் குட்டப்பட வேண்டும் என்று. இதுவரை நான் சொன்னேன், இந்த கையில் மோதிரம் இல்லை. மறைமாவட்ட முதல்வர் மோதிர கை போட்டுக்கிறார். அதாவது அவருக்கு அதிகாரம் இருக்கு சொல்லுவதற்கு, சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்று கேட்டால், இதை படித்த வலம்புரி ஆசிரியர்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி வலம்புரி ஞாயிறு ஏட்டில் ஆசிரியர் தலையங்கம் போட்டு குறுமுதல்வரை மேற்கோள் காட்டி அவர் சொன்னதை வரவேற்று பாராட்டி நன்றி கூறி, அதையே இந்து கோவில்களிலும் மக்கள் அணுக வேண்டும் என்று சொல்லி விரிவாக எழுதியிருக்கிறார். இதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல விடயம் என்று வரப்பொழுது மதங்கள் ஒன்றாக வர வேண்டும், கட்டாயம் வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்கள் கோவில்களை பார்த்தால், எங்கள் ஆலயங்களை பார்த்தால், எங்கள் மொஸ்க் போன்ற இடங்களை பார்த்தால் பயங்கர சத்தம், குழப்புறார்கள். அவை இது ஒலி மாசு, ஏர் பொல்யூஷன் மட்டுமல்ல, சவுண்ட் பொல்யூஷன் மட்டுமல்ல, அதுக்கு ஒருபடி அப்பால் சென்று நான் சொல்வது, இது சவுண்ட் வயலன்ஸ், ஒலி வன்முறை. எப்படி நான் விரும்பாமல், நான் வரவேற்காமல், நான் அனுமதி கொடாமல், என் வீட்டில் நான் இருந்து என் பணியை செய்து கொண்டு அல்லது என் வேலையை செய்து கொண்டு அதில் என் தியானத்தில் இருக்கும் பொழுது, நீ இப்படி கொத்தொரு ஒலியில் என் காதுக்குள் வலுக்கட்டாயமாக செலுத்துவது வன் செயல், வயலன்ஸ், ஒலி வன் செயல். உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ 2 மதங்கள் ஒன்றாக வந்திருக்கின்றன. இவர்கள் அடிக்கடி இதை பேச வேண்டும், வரவேற்கிறோம். காரணம், ஒரு கால் கூறினால் மக்கள் எடுத்துக்கொள்ள போகிறதல்ல. இருபக்க தலைவர்களும் தலைவிகள் சொன்னால், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், சில மாற்றங்கள் வரலாம். அதேவேளை இப்படி மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரும் பொழுது பௌத்த மக்களுக்கும் இந்த செய்தியை கூற வேண்டும். பௌத்தத்தின் அடிப்படை வழிபாடு தியானம்.
அதைத்தான் புத்தர் செய்தார். அந்த தியானத்தில் அவர் முக்தி பெற்றார். போதனையால் முக்தி பெற இல்லை, வழிபாட்டால் முக்தி பெறவில்லை, சடங்குகளால் முக்தி பெறவில்லை, ஆழ்மௌன தியானத்தில் தான் முக்தி பெற்றார். அதான் பௌத்த வழி. ஆனால் அந்த பௌத்த விகாரைகளில் சத்தம், பயங்கர சத்தம். அவர்கள் மக்கள் சத்தம் அல்ல, ஒலிபெருக்கியின் சத்தம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. இது பௌத்த நாடாக இருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது பௌத்த நாடாக இருக்கலாம். ஆனால் நீ பௌத்த நாடென்று ஒரே காரணத்தினாலே என்னவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம் என்று உனக்கு ஒரு அனுமதி கொடுத்தது கிடையாது. ஆகவே இது ஒன்றாக வந்து ஒரு சட்டமாக மாற வேண்டும். மேல்நாடுகளில் சட்டம் உண்டு. அந்த சட்டம் எவ்வளவு தூரம் போய்விட்டது என்று சொன்னால், ஆலயங்களில் மணி கூட அடிக்கக்கூடாது, ஒலிபெருக்கு நிச்சயமாக இல்லை. அது மட்டுமல்ல, என் அயல் வீட்டில் ஏதோ ஒரு கொண்டாட்டம், பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு விழாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கு சத்தம் போட்டு ஒலிபெருக்கி இல்லாவிட்டாலும் இந்த ஹைஃபை சவுண்ட் இருக்கிற ஆம்பிளிஃபயர், அதில் சத்தம் போட்டு நீ ஆடி பாடி மகிழ்கிறாய் என்று சொன்னால், நான் காவல்துறைக்கு அறிவித்து அவர்களை தண்டிக்கலாம், கண்டிக்கலாம். அதற்கும் அவர்கள் அடங்கவில்லை என்றால் அவர்களை கைது செய்யலாம். ஏன்? அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒலி மாசு, ஒலி வன்முறை. இதை புரிந்து கொண்ட காரணத்தினால ஐரோப்பிய நாடுகளில் இதை மிகவும் நுணுக்கமாக மதிக்கிறார்கள், அனுசரிக்கிறார்கள். இங்கே நாங்கள் மதங்களை வளர்த்து கொண்டு, மதங்கள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு சத்தம் போடுவோம். போட்டி போடுவதே தப்பு. இயேசு அழகாக சொன்னார், தெளிவாக சொன்னார். அத்தம் புத்தரும் சொல்லுவார் கட்டாயம், நீ செபிப்பதாக இருந்தால் இந்த பரிசேயர்களைப் போல, சதுசேயர்களைப் போல, இந்த அந்நியர்களைப் போல வெடியாக நின்று ஷோ காட்டாத. இயேசு சொல்லுகிறார், அவர்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று தான் செய்கிறார்கள் ஒழிய அவர் செவிக்க இல்லை. நீ உண்மையிலே செவிப்பதாக இருந்தால் உன் அறைக்கு செல். அது ஒரு உருவகம். உன்னுள் செல். கதவை பூட்டு. உருவகம். அதாவது பராக்குகள் எல்லாவற்றையும் விட்டுவிடு. இப்படி சத்தம் வரும் பொழுது எப்படி பராக்குகளை விட்டு விடுவது? காதுக்குள்ளே நுழையுது. அதான் வன் செயல். அங்கே அந்த மௌனத்தில், அந்த ஆள் மௌனத்தில் நீ எதை தேடுகிறாயோ அதை அனுபவிப்பாய், சந்திப்பாய். இதை இந்து மதம் இல்லை என்று சொல்லாது, தப்பென்று சொல்லாது. பௌத்த மதம் இதைத்தான் சொல்லுகிறது தியானத்தை பற்றி. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது கோவில்களில் இயேசு என்னென்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்கிறோம். என்னென்னத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யவில்லை. நாங்கள் கிறிஸ்தவர்களா? இது ஒரு வெளிப்போக்கு, ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு வாழ்க்கை. அதனால தான் ஆழமில்லாத சமுதாயம், மேலெழுந்த வாரியாக வாழும் சமுதாயத்தில் வன் செயல் அதிகரிக்கத்தான் செய்யும், தவிர்க்க முடியாது. போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும், ஆவலாதி அவதூறுகள் அதிகரிக்கத்தான் செய்யும், பொய்கள் அதிகரிக்க செய்யும், களவு அதிகரிக்கும். அப்போ சிவத்தால் ஒரு பயனும் இல்லை. சிவத்தால் ஒரு பயனும் இல்லை. கடைசி ஒரு உதாரணம் சொல்லி இந்த சிந்தனையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். கோப்பாயில் நாங்கள் ஒரு ஆழ்மௌன தியான வீடுண்டு வைத்திருக்கிறோம். பலர் இங்கு வந்து காலையில் மாலையில் ஆழ்மௌனத்தில் இருக்கிறார்கள், இதுக்கண்டே வாரார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆலயம், கோயில், ஞாயிற்றுக்கிழமை காலை உள்ள 5 மணிக்கே சத்தம் போட ஆரம்பிச்சுடுவார். பயங்கர சத்தம். ஒரு சிலர் இந்த ஒலி வாங்கிக்கு முன்னால் வந்தால் தங்கள் சத்தம்தான் கேட்க வேணும் என்று உறக்க சத்தம் போடுவார், கத்துவார்கள். அவர்கள் பாடவில்லை, கத்துறார்கள்.
இதை அந்த பங்கு குருவாரை அனுமதிக்கிறாரா? அதான் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. குரு முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இது தப்பு, இனியாவது இதை நிறுத்த வேண்டும். உண்மையாக உங்களுக்கு அயலவர் பால் ஏதாவது அக்கறை இருக்குமா இருந்தால் அவன் வாழ வேண்டும், அவள் வாழ வேண்டும், அவன் அமைதியாக இருக்க விரும்பினால் அமைதியாக இருக்க வேண்டும், அவள் அமைதியாக இருக்க வேண்டுமானால் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அக்கறை கொள்வீர்களாக இருந்தால் இந்த ஒலிபெருக்கிகளை அகற்றுங்கள். சத்தம் போட்டு செவிப்பதை தவிருங்கள். சத்தத்தில் கடவுள் இல்லை, மௌனத்தில் கடவுள் உண்டு. கடவுளின் மொழி மௌனம், சத்தமல்ல. மறு உரையில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.